ஐநாட்டு துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். பல்லவனுடைய அம்மாவை சோழனும் நிலாவும் கண்டுபிடிச்ச அன்னைக்கு நைட்டு நடேசன் கிட்ட பேசுறதுக்காக நிலா வராங்க. வீட்டில் இருக்கிற எல்லாரும் தூங்கிட்டாங்களான்னு பார்த்துட்டு நிலா நடேசன் கிட்ட பேச வராங்க. நடேசன் வழக்கம் போல அவர் பாட்டுக்கு தண்ணி அடிச்சுட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் நடேசன் பக்கத்துல வந்து நிலா நிக்கிறத பார்க்கவும், என்ன இன்னைக்கும் பல்லவன் அம்மா பத்தி பேச போறியா? ஐயோ உங்ககிட்ட இருந்து தப்பிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் எந்திரிக்கையில, இருங்க இருங்க இருங்க, எங்க ஊர்றீங்க? நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் அவங்க எங்க இருக்காங்க ஏது இருக்காங்க நீங்க எதுவுமே சொல்ல வேணாம். நானும் சோழனும் அவங்க எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சிட்டோம். இன்னமும் சொன்னீங்க நான் அவங்கள பார்க்கல, நான் பார்த்தது வேற யாரோ, நீ பல்லவன் அம்மா உனக்கு யாருன்னே தெரியாது, நீ என்னமோ அவகிட்ட பல வருஷம் பழகுன மாதிரி அவளை பார்த்தேன்னு சொல்றேன்னு என்னென்னமோ சொன்னீங்களே. ஆனா நீங்க சொல்ல வேணாம், நீங்க அவங்கள பத்தி எதுவுமே என்கிட்ட சொல்ல வேணாம். அவங்க கிட்ட நாங்களே போய் பேசிட்டோம், அவங்களும் பல்லவனும் பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், ஆமா இதை நான் நம்ப, என்னைய பார்த்தா கிறுக்கு பைய மாதிரில இருக்கு. ஆமா அவ எங்க இருக்கா முதல் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும், ஏன் உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே கேக்குறீங்க பாத்தீங்களா? அவங்க சவுகார்பேட்ல இருக்கிற ஒரு ஏரியாவில தான் இருக்காங்க. சோழன் தான் அவங்கள கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், ஆமா அவன் கண்டுபிடிக்கிறான், அவ போகையிலேயே அவன் இத்துண்டு பையன், அவளையாவது இவனாவது கண்டுபிடிக்கிறதாவது, இதெல்லாம் என்னால நம்ப முடியாது அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாருங்க, இதுல இருக்கிறது பல்லவன் அம்மா தானே, அண்ணத்தை கூட இருக்கிறவரு தான் யாருன்னு தெரியல. இவங்க ரெண்டு பேரும் ஏதோ வெளியில பேசிக்கிட்டு இருக்கப்ப சோழன் எடுத்த வீடியோ, இதை பார்த்தாவது நம்புவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்து அந்த வீடியோவை காட்டவும், இந்த வீடியோவை பார்த்ததுமே நடேசனுடைய முகம் டோட்டலா மாறி போயிருது. அதை பார்த்துட்டு நிலா பயப்படவே செய்யறாங்க. என்ன வீடியோவை பார்த்ததுக்கு இவருடைய முகம் இப்படி மாறுது அப்படின்னு சொல்லி நிலா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவ இன்னும் உசுரோட தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், ஏன் இவ்வளவு கோபறீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேக்குறாங்க. ஆமா கூட இருக்காரு, அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், வேற யாரு அவளுடைய புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அவங்க உங்களுடைய மனைவின்னு தானே சொல்லிங்க, பல்லவனுடைய அம்மா, அப்ப இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், அவளை கண்டந்துண்டமா வெட்டாம இன்னும் வச்சிருக்கல, எல்லாம் ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், என்ன ஏன் எதுக்காக அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசன் பார்த்தா ரொம்ப கோப்பறாரு. எதுக்கு இவ்வளவு கோப்பறீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், அவளை பத்தி உனக்கு தெரியாது, அவ நல்லவன் நினைச்சு நீ அவளை பாக்குறதுக்காக இந்த பல்லவனை கூட்டிட்டு போலான்னு நினைக்கிற, அவ நல்லவளே கிடையாது அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், நல்லவங்க கிடையாதா? ஆயிரம் தான் இருந்தாலும் பல்லவனுக்கு அவங்க அம்மா தானே, ஒரு பையனும் அம்மாவும் பாத்துக்கிறதுல என்ன தப்பு? அவங்களுக்கும் பல்லவனை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை இருக்கு. பல்லவனுடைய போட்டோலாம் கேட்டாங்க, போன்ல என்கிட்ட பல்லவனுடைய போட்டோ இருந்துச்சு, அதை காமிச்சதுமே அவங்களுடைய முகம் அவ்வளவு மாறிடுச்சு, கண்ணெல்லாம் கலங்குனாங்க, பல்லவனை பார்க்கன்னு அவங்களும் விருப்பப்படுறாங்க. பல்லவனுக்கும் ஆயிரம் தான் வெளியே என்னதான் அவங்க அம்மா மேல கோவம் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் பல்லவனுக்கும் உள்ள தோணும்ல அவங்க அம்மாவை பார்க்கணும், பார்த்து பேசணும்னு. அதனாலதான் நாளைக்கு பல்லவனும் பல்லவனுடைய அம்மாவும் பார்த்து பேசிக்கிறதுக்காக நானும் சோழனும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த விஷயம் பல்லவனுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், இது நடக்க கூடாது, பல்லவன் அவன் அம்மாவை பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், ஏன் பார்க்க கூடாது, இதனால உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், அதெல்லாம் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, அவன் அவளை பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், இப்ப நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், அவளை நல்லவளே கிடையாது, நடத்த கெட்டவ, ஒழுக்கம் கெட்டவ அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், நடத்த கெட்டவ ஒழுக்கம் கெட்டவளா, என்ன சொல்ல வரீங்க நீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், இங்க பாரு, நீ ஒய்யாம கேட்டுக்கிட்டே இருந்ததுனால நான் ஒவ்வொரு தடவை உன்கிட்ட ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சொல்லி சமாளிச்சுக்கிட்டே இருந்தேன். கடைசியா நீ அவ எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இதுக்கப்புறமா உன்கிட்ட உண்மையை என்னால மறைக்க முடியாது, நடந்ததை சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், இங்க நிலாமும் பார்த்தா அமைதியா நிக்கிறாங்க. சேரனுடைய அம்மா இறந்ததுக்கு அப்புறமா சேரன் தான் சோழனையும் பாண்டியனையும் பாத்துக்கிட்டான். அவன் ரெண்டு பேர்த்தையும் பாத்துக்கிருவான் அப்படின்ற தைரியத்துலதான் நான் வெளியூருக்கு லாரி ஓட்டவே போனேன். நான் ராஜஸ்தானுக்கு லாரி ஓட்ட போனேன். ராஜஸ்தான்ல தான் பல்லவனுடைய அம்மாவே தடவை பார்த்தேன். அப்ப அந்த ஊர்ல ஒரு மாசம் லாரி ஓட்டுறதுக்காக தங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்ப அங்க இருக்கிற ஒரு சூழ்நிலை காரணமா நானும் பல்லவனுடைய அம்மாவும் பார்த்து பழகி பேசி ரெண்டு பேர்த்துக்கும் பழக்கம் ஆயிருச்சு. பழக்கமானதுக்கு அப்புறமா நான் திரும்ப ஊருக்கு போறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவ, இல்ல என்னையும் உங்களோட கூட்டிட்டு போயிருங்க, இங்க இருந்தேன்னா எங்க அம்மா அப்பா எனக்கு வேற ஒருத்தரை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, என்னையும் உங்களோட கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னா.
நான் இல்ல, நான் போயிட்டு நான் அதுக்கப்புறமா வரேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா அதை அவ கேட்கவே மாட்டேன்ட்டா. இருந்தாலும் சொன்னேன், எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு, 3 பிள்ளைக இருக்கு அப்படின்னு சொன்னேன். அதையும் அவ காது கொடுத்து கேட்கவே இல்லை. இனி உங்களோட கூட்டிகிட்டே போயிருங்களே, எங்க அம்மா அப்பா எனக்கு வேற யாரு கூடயாவது கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, நான் வந்து அவங்களோட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் சரி என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. அன்னைக்கு ராத்திரியே அவ வீட்டை விட்டு வந்துட்டா. அப்படியே நான் ராஜஸ்தான்ல இருந்து தமிழ்நாடு வந்தவன் தான். இங்க ஊரு சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா வேற வழி இல்லாம ஒரு கோயிலுக்கு போய் அவளை கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். அவளை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா சேரன் சோழன் பாண்டியன் 3 பேரும் என் மேல அம்புட்டு கோவப்பட்டாங்க. எதுக்காக இவளை கூட்டிட்டு வந்தீங்க, ஏன் இப்படி என்னன்னு சொல்லி என்கிட்ட பேசாம கூட இருந்தாங்க, சண்டை போட்டாங்க. அதுக்கப்புறம் பல்லவனுடைய அம்மா 3 பேர்த்தையும் நல்லா பார்க்க ஆரம்பிச்சிட்டா. நல்லா பாத்துக்கிறப்பதான் நானும் அவளும் புருஷ மொண்டாட்டிய சேர்ந்து வாழவே அதுக்கப்புறம் தான் இந்த பல்லவன் பையன் பிறக்கவே ஆரம்பிச்சான். அந்த நேரத்துல என்கிட்ட கிளீனரா ஒருத்தன் வேலைக்கு இருந்தான். அவன் தான் இப்ப இருக்கானே இந்த பல்லவன் பையன் அம்மாவோடைய புருஷன். அந்த கேடுகட்ட பயலாலதான் எல்லாமே வந்துச்சு. அவன் அப்ப என்கிட்ட கிளீனரா இருந்தான். கிளீனரா தானே இருக்கான்னு சொல்லிட்டு அப்பப்ப வீட்டுக்கும் வந்துட்டு போக இருந்துகிட்டு இருந்தான். என் பொண்டாட்டி கிட்ட பேசி பழக ஆரம்பிச்சான். பல்லவனுடைய அம்மா கிட்ட அவன் பேசி பழக ஆரம்பிக்க என்னத்த சொன்னானோ எது சொன்னானோ தெரியல, அவ என்னத்த கண்டானும் தெரியல. அவன்கிட்ட அவ மயங்கவே ஆரம்பிச்சிட்டா. 2 பேத்துக்கும் பேச்சுவார்த்தை மீறி அது வேற இடத்துக்கே போயிருச்சு. 2 பேரும் பழக்கம் அத்து மீறினதுனால அவனோட இவ ஓடவே ஆரம்பிச்சிட்டா. இந்த பழக்கம்லாம் என் காதுக்கும் வந்துச்சு. நானும் சரி நம்பல, அவ அப்படியெல்லாம் கிடையாது, ஏதோ கூட வேலை பார்க்குறவங்க எல்லாம் தப்பு தப்பா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடத்த மேல நான் துளி கூட சந்தேகப்படவே இல்லை. ஆனா நடத்த கெட்டவ ஒழுக்கம் கெட்டவ என் பிள்ளையிலையும் பாத்துக்கல, அவளுக்கு பிறந்த பிள்ளையை விட்டுட்டு அம்போன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு எவனோ ஒருத்தன் கூட ஓடி போயிட்டான். அந்த பொறுக்கி பையன் அவகிட்ட என்னத்த சொல்லி தொலைஞ்சானோ தெரியல, அவளும் அவன் கூட ஓடி போயிட்டான். 2 பேரும் ஓடி போனவகத்தை நானும் எங்கெங்கேமோ தேடி பார்த்தேன். ஆனா அவங்க என் கண்ணுல சிக்கவே இல்லை. என் கண்ணுல அன்னைக்கு மட்டும் அவங்க 2 பேரும் சிக்கி இருந்தாக. கண்டந்துண்டமா வெட்டி போட்டுட்டு ஏற்கனவே ஜெயிலுக்கு போனவனுக்கு இந்த கொலைகேஸ் என்ன பெரிய விஷயமா, அப்பயே ஜெயிலுக்கு போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், என்ன சொல்றீங்க, அவங்க பல்லவனை விட்டுட்டு போறதுக்கு காரணம் இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், ஆமா, அவ சரியான நடத்த கெட்டவ, ஒழுக்கம் கெட்டவ. அவளையா போய் பல்லவன் பார்க்கணும்? பல்லவன் அவளை பார்க்கவே கூடாது. அவளுடைய மூச்சு காத்து கூட பல்லவன் மேல படவே கூடாது. பல்லவனை பொறுத்தவரைய அவ செத்து போனவளாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும் நிலாவுக்கு அப்பதான் புரியுது, தேவையில்லாம பல்லவன் அவங்க அம்மாவை பார்க்க போறானோ அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, பல்லவன் அவங்க அம்மாவை பார்க்கவே கூட 2 பேரும் பாத்துக்கிறாம இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. 2 பேரும் இப்படியே இருக்கட்டும். பல்லவன் அம்மா பல்லவனை பார்க்கன்னு நினைச்சாங்கன்னா அவங்கள நம்ம பார்க்க விடவே கூடாது. பல்லவன் இப்படியே இருக்கட்டும். இப்படி ஒரு கேவலமான ஒரு அம்மாவை பல்லவன் பார்க்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் நினைக்கிறாங்க. மறுநாள் காலையில ஆயிருது. பல்லவனுடைய அம்மா பார்த்தா நிலாவுக்கு ஃபோன் பண்றாங்க. நிலா அந்த போனை எடுப்போமா வேணாமான்னு சொல்லிட்டு கையிலே வச்சிருக்காங்க. ஃபோன் பார்த்தா ரிங் ஆகிக்கிட்டே இருக்கு. என்னங்க ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, கையில வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, யாரு ஃபோன்ல அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், வேற யாரும் இல்லைங்க, பல்லவனுடைய அம்மா தான் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், அப்புறம் என்னங்க அட்டன் பண்ணி பேசுங்க, பேசி எந்த இடத்துக்கு வராங்கன்னு கேளுங்க, நம்ம பல்லவனை கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், இல்ல சோழன், இப்ப அது சரிப்பட்டு வராது. பல்லவன் அவங்க அம்மாவை பார்க்காம இருக்கிறதா நல்லது. பல்லவன் அவங்க அம்மாவுடைய சுயரூபம் தெரிஞ்சிச்சுன்னா மொத்தமா அவங்கள வெறுத்து ஒதுக்க ஆரம்பிச்சிருவான். அதனால பல்லவனை பொறுத்தவரை அவங்க அம்மா போனவங்களாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க.